மெடிசின் படிக்கிறது தான் என்னோட எய்ம். நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் போகணும்னு நினைக்கிறவங்க, எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எம்பிபிஎஸ் தொடர்புடைய மற்ற ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, அது தொடர்புடைய நிறைய படிப்புகள் இருக்குது. எம்பிபிஎஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். எம்பிபிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதுக்கு 12th தான் குவாலிஃபிகேஷன். 12th கண்டிப்பாக பயோமேக்ஸோ இல்லாட்டினா பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். 5 வருஷம் இதோட படிப்பு. நீட் எக்ஸாம் கம்பல்சரி ஆகிடுச்சு. நீங்கள் நீட் எக்ஸாமில் எழுதிருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ஜிப்மர்லேருந்து நீட் எக்ஸாம்ஸ் தான். எய்ம்ஸ்னாலும் நீட் எக்ஸாம்ஸோட தான் பார்க்குறாங்க. சரிங்களா? உங்களோட ஸ்கோரை பார்க்குறாங்க. அடுத்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் பூனேயில் இருக்குது. அங்கேயும் உங்களோட நீட் ஸ்கோர் தான் பார்க்குறாங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ்ங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். நீட் எக்ஸாம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் வீக் நடந்திருந்தது. அடுத்த ரிசல்ட் அவங்களுக்குரியது வரும். மொத்தம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் 37ம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் 20ம் இருக்குது. இது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். எங்கெங்கே இருக்குங்கிற டீட்டெயிலை இங்கே கொடுத்துருக்கோம். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், திருச்சி, தூத்துக்குடி, வேலூர், கன்னியாகுமரி, தேனி, தர்மபுரி, விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, சென்னை, ஓமந்தூர் அரசினர் தோட்டம் இருக்கலையே அந்த காலேஜ் தான், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கரூர், ஈரோடு, திண்டுக்கல், ராமநாதபுரம், நாமக்கல், விருதுநகர், ஊட்டி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், அரியலூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ். கடலூர், சென்னை, இது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சென்னையில் தாகூர், காஞ்சிபுரத்தில் ஆதிபராசக்தி, மதுரை வேலம்மாள், பெரம்பலூர் தனலக்ஷ்மி, காஞ்சிபுரம் பிஎஸ்பி, சென்னை பனிமலர், கோவை கற்பகம், வேலூர் கிறித்துவ மருத்துவக் கல்லூரி, கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகா, செங்கல்பட்டு கற்பக விநாயகர் மருத்துவக் கல்லூரி, திருச்சி எஸ்ஆர்எம், சென்னை ஸ்ரீ முத்துக்குமரன், சேலம் அன்னபூர்ணா, திருவண்ணாமலை அருணை, திருவள்ளூர் இந்திரா, கோவை கேஎம்சிஹெச், காஞ்சிபுரம் மாதா, கிருஷ்ணகிரி சென்ட் பீட்டர்ஸ், நாமக்கல் சுவாமி விவேகானந்தா, கோவை பிஎஸ்ஜி, இது எல்லாமே எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ். அடுத்து டென்டல் கோர்சஸ் என்னென்னங்கிறத பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? பிடிஎஸ், இதுக்கும் உங்களுக்கு பயோ மேக்ஸும் பியூர் சயின்ஸும் படிச்சிருக்கலாம். இதுக்கு 5 இயர்ஸ் கோர்ஸு. இதுலேயும் நீட்டு உங்களோட மார்க்ஸ் தான் பார்க்குறாங்க. சரிங்களா? மொத்தம் 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் 20 இருக்குது. சரிங்களா? அது எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து இந்தியன் மெடிக்கல் கோர்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அடுத்து வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎன்ஒய்எஸ். சரிங்களா? இதுக்கும் 12th தான் குவாலிஃபிகேஷன், 5.5 years. என்னென்ன எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எத்தனை ப்ரைவேட் காலேஜஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க. ஹோமியோபதிக்கு வந்து திருமங்கலத்தில் தான் இருக்குது. அடுத்து வெட்டினரி சயின்ஸு, கால்நடை மருத்துவ படிப்புகள். சரிங்களா? இது 5 years தான். இதுக்கும் நீட்டு தான் நம்ம மார்க்ஸை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் 9 இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சென்னையில் 2, நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலி, சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை, ஓசூர், இங்கெல்லாம் இருக்குது.
அடுத்து நர்சிங் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் இருக்குது, பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் நர்சிங் இருக்குது, டிப்ளமோ சரிங்களா, டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வேஸ். அடுத்து டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் நர்சரி அண்ட் ஃபார்மசி, இது 2.5 years ஓகேங்களா. இது ரெண்டு லாஸ்ட் இருக்கிறது ரெண்டுமே வந்து டிப்ளமோ, மேலே இருக்கிறது டிகிரி. எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க ஓகேங்களா. கவர்மெண்ட் நர்சிங் காலேஜஸ் 5 இருக்குது. ஒன்று சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, சேலம், தேனி. ப்ரைவேட்டில் 183 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் 6 இருக்குது. அட்டானமஸ்னு சொல்லலாம். அடுத்து இயன்முறை மருத்துவம்னா ஃபிசியோதெரப்பி கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் இருக்குது. அடுத்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அடுத்து ஃபார்மசி படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி இந்த இதெல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்கும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன இருக்குதுன்னா அதே பயோமேக்ஸ் பியூர் சயின்ஸ் தான் சரிங்களா. மதுரையில் இருக்குது, சென்னையில் 2 இது தான் கவர்மெண்ட், இது மற்றதெல்லாம் ப்ரைவேட். இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ரீட் பண்ணிலாம் பார்க்க முடியாது, ஆனால் அவ்வளோ இருக்குது சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர், அனாஸ்தீஷியா டெக்னாலஜிலாம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் தியேட்டரில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்டோமெட்ரி இந்த இதையெல்லாம் கண்ணுக்குரியது. இதில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்காதெல்லாம் இருக்கும். அனஸ்தீஷியா டெக்னாலஜி இது எல்லாமே அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்களே அந்த கார்டியாக் பெர்ஃபெக்ஷன் டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னா நம்ம இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற இடத்துல ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை பண்ணக்கூடியவங்க, சிபிஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி, சிவிடி அப்படின்னு சொல்லிட்டு. பிஎஸ்சி டயபெட்டிக் சயின்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்கள். எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, பிடிஎஸ் மட்டும் இல்லை, வெட்டினரி சயின்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ படிப்புகள் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க, எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டூ வெல், ஆல் த பெஸ்ட். திரும்பி நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன படிப்புகள் இருக்குங்கிறத. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Do well, all the best.